சாட்சியோடு சிறப்பு பாடலும் உண்டு. சகோதரி மெர்லின் விஜய் சிறப்பு ஒரு பாடலோடு சாட்சியோடு பாடல் பாடி மகிமைப்படுத்துவார்கள். அது என்பதாக நாம் தேவ செய்திகளாய் கடந்து செல்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் ஆண்டு இந்த இடத்துல என்ன சாட்சியாக வைத்ததுக்கு நான் ஆண்டு நன்றி சொல்கிறேன். ஆண்டுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்களில் ஜூலை 27ஆவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டாக்டரேட் படிப்பு முடிந்தது, முனைவர் பட்டம். அதுக்குரிய கான்வகேஷன் நடக்கலை, கடவுளுடைய கிருபையினால் அது எனக்கு கிடைத்தது. நிறைய பேர் சொல்லுவாங்க மெர்லின் நல்லா படிப்பா, அதனால ஈஸியாக இதெல்லாம் படிச்சிட்டா அப்படின்னு நினைப்பாங்க. என்னோட எஜுகேஷனில் யாருக்குமே தெரியாது. ஏன்னா 12th வரைக்கும் நான் ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் 12th 3rd ரிவிஷன் வரைக்கும் ஆல் பாஸ் ஆனதே கிடையாது, யாருக்குமே தெரியாது. அவ்வளோ ஜோவியல் பர்சன், எதுவுமே கண்டுக்காத பர்சன். என் ஃப்ரெண்டு ஷெரின், வினோத்தனை தங்கச்சி, பக்கத்துலேருந்து படி, அவன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு அடிக்கடி நான் சொல்கிற நாட்கள் உண்டு. அவள் என்னை குறித்து ரொம்ப கவலைப்படுவாள், இப்படி இருக்கே அப்படின்ட்டு. 12th முடிஞ்சுது, ஸ்டேட் போர்டில் பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஆம்பிஷன், எங்கள் அப்பாவோட ஆம்பிஷன் தான், ஐ வாண்ட் டு பிகம் அ லாயர் அப்படின்னு அடிக்கடி சொல்வேன். எல்லா இடத்துலையும் எழுதி வச்சுருப்பேன் நான் லாயர் ஆகணும் அப்படின்ட்டு. அதுக்காக கோச்சிங் போய் எனக்கு என்ட்ரன்ஸில் நல்ல ஸ்கோர் கிடச்சி சென்னையில் கிடைக்குது. சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே சென்னையில் கிடைக்கிறதுனால இவங்க படிக்க விடலை, இல்லை எங்கள் கூட தான் இருக்கணும் அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஆகஸ்ட் 31 எனக்கு கவுன்சிலிங் இன்னும் ஞாபகம் இருக்குது. செப்டம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே எனக்கு சீட் இல்லை. 1 இயர் நான் வீட்டில் இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ் போவாங்க, நான் வீட்டில் இருப்பேன். அப்போ ரொம்ப கவலைப்படுவேன். என்னோடய ஸ்கூல் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கிரிக்கெட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். அது மட்டும் இல்லை, சினிமான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் விஜய். விஜய்னா அவ்வளோ பிடிக்கும். இந்த விஜய் இல்லை, அந்த ஆக்டர் விஜய். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்த நாட்கள் உண்டு. அந்த 1 இயர் கேப்புக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டுடைய சமூகத்தில் தான் உட்காந்துருந்தேன். என்னை நான் அவ்வளோ டல்லாக யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த 1 இயர் ஆண்டுகிட்ட கேட்டேன், எதுக்குப்பா இது அப்படின்ட்டு. அப்போ நான் ரசிக்கப்படலை, ஆனால் ஆண்டுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ நான் சொன்னேன், இந்த சினிமா வேண்டாம், அது மட்டும் இல்லை ஆண்டவரே, இந்த அதை சொல்ல கிரிக்கெட்டில் முகமது கைஃப்னு ரொம்ப பிடிக்கும், நிறைய அடிக்ஷன், இதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரேன்னு விட்டேன். அதுக்கப்புறம் நான் BBA ஜாயின் பண்ணுறேன். லா அப்படின்றது என் மனசுலேருந்து போச்சு. அது அப்பாவோட ஆசை, என்னோட ஆசை ஆண்டு எனக்கு எழுதி வச்சது தான். அப்போ உங்கள் சித்தம் நடக்கட்டும் அப்படின்ட்டு நான் ஜாயின் பண்ணேன். BBAல பார்த்தீங்க அப்படின்னா நான் லாஸ்ட் வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன், 12th பாஸ் ஆனதே கிடையாது. ஆனால் BBAல பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டு என்ன படிக்க வச்சார், ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சார். ஆண்டுக்கு முதலிடம் கொடுக்க ஆரம்பித்தேன். என்னுடைய பழைய காரியங்கள் எல்லாம் நான் ரசிக்கப்படலை, ஆனால் அந்த காரியங்களை நான் விட்டேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா BBAல நான் கோல்டு மெடலிஸ்ட், யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் MBA வந்தீங்க அப்படின்னா அதுவும் என்னை வெளியே படிக்க விடலை. அப்போ ரொம்ப ஆசைப்பட்டேன் வெளியே போகணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமும் நான் படித்தது எங்கன்னா எங்கள் காலேஜில், இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க காலேஜில் தான் படித்தேன். நிறைய பசங்க இருக்காங்க, ஆண்டவரே நான் எப்படி இவங்க முன்னாடி படிக்க முடியும், என்னால் எப்படி ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் ஆண்டு அவ்வளோ தைரியத்தை கொடுத்து படிக்க வைத்தார். ஃபஸ்ட்டு செமஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்னு ஒரு பயம். அந்த வீட்டில் பார்க்குறேன் 50 மார்க்ஸ் கூட வரல, பாஸ் மார்க் 50. அப்போ எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், நான் செத்து போயிடலான் இருக்கேன்ம்மா அப்படின்ட்டு. எங்கள் அம்மா வீட்டுக்கு சொன்னாங்க, ஆண்டு நன்மை தரும்போது மட்டும் நம்ம ரொம்ப சந்தோஷமாக தேங்க் பண்ணுறோம், ஏன் அரியர் தந்தால் நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியல, அரியர் ஃபீஸ் கட்ட போகிறது நாங்கள், நீ பயப்படாத, ஒன்றும் நடக்காதுன்னு. ஒரு 10 நாள் சரியாக சாப்பிடல, தூங்கலை. காலேஜுக்கு அதுக்கப்புறம் போனேன், ரிசல்ட் வருது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்டில் நான் 3rd மார்க்கு, நல்ல வேலை செத்து போகல அப்படின்னு அந்த டைமில் நான் ஆண்டருக்கு தேங்க் பண்ணேன். இப்போ வரைக்கும் நான் சொல்லுவேன், ஆண்டு எவ்வளோ நன்மையான காரியங்கள் செய்யும்போது நம்ம நிறைய தப்பான முடிவுகள் எடுக்கிறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஜாப் கிடச்சிது. MBAல எனக்கு யூனிவர்சிட்டி 2nd ரேங்க். எதுக்காக நான் சொல்கிறேன்னா என்னுடைய மகிமைக்காக சொல்லலை. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதுவும் நம்ம சித்தம் என்ன அப்படின்றது, அதாவது நமக்கு ஆண்டு எழுதி வச்சிருக்க சித்தம் என்ன அப்படின்னு ஒரு பிளெயின் பேப்பரில் நம்ம கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அப்பா நீங்கள் ஃபில் பண்ணுங்கன்னு சொன்னால் ஆண்டு மகிமையாக நம்மளை என்ன பண்ணுவார் அப்படின்னா எடுத்து பயன்படுத்துவார். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாக ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துட்டு நான் டாக்டர் ஆகணும், நான் லாயர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், இவ்வளோ நல்லா வருதணும் அப்படின்னு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆண்டுகிட்ட சைன் போட சொல்லி உபவாசம் இருந்துட்டு இருக்கோம். இது நான் கேட்ட ஒரு மெசேஜ். நிஜமாவே என் வாழ்க்கையில் எம்டியாக ஆண்டுட்டு ஒப்படைச்சேன். அதுக்கப்புறம் வேலை, கல்யாணம். நான் ரசிக்கப்பட்டது ஜூன் 20, 2014. என் மகன் 6 மாதம் என் வயிற்றில் இருக்கும்போது தான். அதுக்கப்புறம் அது முன்னாடி வரைக்கும் நான் பயங்கர ஜாலியாக இருந்தேன். என் லைஃப்பில் நிறைய என்னைக்கு ரசிக்கப்படணும் அன்னையிலேருந்து நிறைய நடக்குது. நம்ம சாட்சியாக இருக்கணும்னு சொல்லுவோம், அப்போ தான் விழுந்து போவோம். ரொம்ப சாந்தமாக இருக்கணும்னு நினைப்போம், அப்போ தான் விழுந்து போவோம். அப்படி எனக்கு வாழ்க்கை அப்படி போயிட்டே இருந்து 2017 ஃபஸ்ட்டு எனக்கு உடம்பு முடியாமல் போகுது. அந்த டைம் நான் ரொம்ப வெக்ஸ் ஆகி ரொம்ப டல், மென்டலி ரொம்ப டிப்ரெஷன் ஆகி அமைதியாக இருப்பேன், யார்ட்டையும் பேச மாட்டேன்.
வீட்டில் பயங்கரமாக கோவப்படுவேன். என் கேரக்டர் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும். யார்கிட்டையும் பேச மாட்டேன். ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய வீக்னஸ் யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப அமைதியாக இருக்கிறது. அப்போ தான் காலேஜில் மேம் சொன்னாங்க பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ணு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், நீ இப்படி இருக்காத அப்படின்ட்டு. பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ரெஜிஸ்டர் பண்ண பிறகு எக்ஸாம்ஸ் அதில் முடித்தேன். எக்ஸாம் எழுத போவேன் பிஹெச்டிக்கு. அப்போது ஸ்டீவ் ஹாஸ்பிட்டலில் இருந்தான். அந்த சூழ்நிலை நான் போவேன். அப்போமா ஆண்ட்ரு என் கூட இருப்பார். அப்போ என்னால் முடியல அப்படின்னு சொல்லும்போது ஆண்ட்ரு ஒவ்வொன்றையும் நடத்திட்டே வந்தார். அதுக்கப்புறம் மறுபடியும் 4 தடவை ஹாஸ்பிட்டல் அட்மிட்டட். அப்போ நான் ஃபோன் பண்ணி என் ஹஸ்பண்டை சொல்வேன், நான் வேலையை ரிசைன் பண்ணுறேன், எனக்கு போக முடியாது, ஃபிசிக்கலி நான் வந்து ஃபிட்டு கிடையாது, என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு. இவங்க உடனே ஃபோனை என்ன சொல்லுவாங்கன்னா, பேசுகிற வேலை வச்சுக்காத, பேசணும்னு நினச்சேன்னா ராஜனாட்ட பேசு, இந்த வேலையை விடுறது வந்து நீ வேலைக்கு போய் தான் நீ வந்து சம்பாதிச்சு தந்து தான் நான் வந்து இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆண்டோடைய சுத்தம் என்ன அதை மட்டும் தெரிஞ்சுக்க. ஆண்டு உன் வாழ்க்கையில் இருக்காரா இல்லையா, நீ பேசுறதை பார்த்தா அப்படி இருக்குன்னு பயங்கரமாக திட்டுவாங்க. ஃபோனை வச்ச பிறகு ராஜானிட்ட ஃபோன் பண்ணுவேன் மெதுவாக. ராஜன் என்னாவது கொஞ்சம் கன்சோல் பண்ணுவாங்க. சரி குட்டி நீ வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லுவாங்கன்னு ஃபோன் பண்ணால், ஆண்டு உனக்கு ஒரு மகிமையான வாழ்க்கையை வச்சிருக்காரு, நீ என்ன நினச்சிட்டு இருக்கா, உனக்குன்னு ஆண்டு ஒரு ஸ்தானத்தை வச்சிருக்காரு, நீ அதையும் புரிஞ்சிக்க மாட்டேன். இந்த பிஹெச்டி 5 வருஷமா நான் எத்தனை தடவை ராஜானிட்ட ஃபோனில் பேசியிருப்பேன், என்னை கன்சோல் பண்ணியிருப்பாங்க, திட்டிருப்பாங்கலாம். பார்த்தீங்கன்னா அண்ணன் சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவாங்க, நான் உட்காந்து ரூமில் உட்காந்து அழுதுட்டு இருப்பேன். யாருமே இல்லையா ஆண்டவரே, நான் இப்படி 2 பேருடையும் மாறி மாறி பேசிட்டு இருக்கேன், எனக்கு யாருமே ஆதரவாக வேலைக்கு போகாதுன்னு சொல்ல மாட்டேங்காங்களே. வேலைக்கு போகும்போதுல அந்த எல்கேஜிக்கு எங்கள் சாம்சங் ஸ்கூல் போகிற மாதிரி தான் நான் டல்லாக போவேன். அவ்வளோ கஷ்டம் இந்த 1 இயர் பேக் வரைக்கும். அப்புறம் ரீசெண்டாக செப்டம்பரில் காலேஜில் ஒரு ப்ராப்ளம், சஸ்பென்ஷன் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ரூமில் இருக்கும்போது ஆண்டோடைய வசனத்தை நான் கேட்டிருக்கேன், பாடல்களை கேட்டிருக்கேன். ஆண்டு என்கிட்ட இடைப்படுறதை நான் உணர்ந்ததே கிடையாது. அப்போ அந்த சுச்சுவேஷனில் உட்காந்துருக்கும் போது என் கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. அப்பா நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு ஏன் இந்த தண்டனை அப்படின்னு நினைக்கும் போது என்னை ஆண்டு அளவிடலை. அவனுடைய சத்தம் என் காதில் கேட்க ஆரம்பிச்சிது. என்ன அப்படின்னா, காரியம் மாறுதலாய் முடியும் அப்படின்னு. ஒரு தடவை அன்று என் மனசில் எனக்கு யார் பேசுகிறா, 2வது தடவை கேட்டுச்சு. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, எந்த ப்ராப்ளம் வந்து என் மேலே சொன்னாங்களோ அந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு வந்துச்சு. எல்லாமே நார்மல் ஆகி அந்த இடத்துலேருந்து வெளியே வந்தேன். அதுக்குள்ளே நான் 10 நாள் பட்ட பாடு, பெரிய பாடு. அப்பவும் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டட். அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகி வேலைக்கு போக மாட்டேன்னு 2 பேர்ட்டையும் மாறி மாறி சண்டை போட்டிருப்பேன், ராஜானாட்டையும் என் ஹஸ்பண்ட்டையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் பிஹெச்டி கன்டினியூ பண்ணுறேன். நான் பிபிஏ எம்பிஏ படிக்கும்போது எங்கள் அப்பா என் கூட நைட்டு எப்போவுமே இருப்பாங்க. பிஹெச்டி பண்ணும்போது அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஸ்டீவை பார்த்துக்கிட்டா நான் உட்காந்துருக்கும் போது என்ன அப்படின்னா, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் என்ன பண்ணணும் எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்ட்டு. ஒரு அனாலிசிஸ் போடுறதுக்கு ஒரு 6 மாதமாவது ஆகும். இல்லை வெளியே கொடுத்தா அமௌண்ட் கொடுத்து நம்ம பண்ணலாம். ஆனால் என்ன வந்து நீ தான் பண்ணணும் அப்படின்னு என் ஹஸ்பண்டும் சரி என் கைடும் சரி ஃபோர்ஸ் பண்ணதுனால 2 ஒர்க் ஷாப் போக சொன்னாங்க. நாகர்கோவில் கூட்டு போனாங்க, சென்னை கூட்டு போனாங்க. ஒரு 6 மாதம் ஆகக்கூடிய ஒரு அனாலிசிஸை நான் 1 மாதத்துலேயே வீட்டில் உட்காந்து முடித்தேன். நைட்டு 7 மணிக்கு ஆரம்பிப்பேன், 4 மணி வரைக்கும் உட்காந்து ஒர்க் பண்ணுவேன். அந்த நாட்கள் எனக்கு எப்படி போச்சுன்னே தெரியாது. பக்கத்தில் இருந்து யாரோ சொல்லி தந்த மாதிரியே இருக்கும். ஏன் ஆண்டவரே என் கூட நீங்கள் இருக்கிறீங்களா, உங்கள் சத்தத்தை என்னால் கேட்க முடியும்னா கேட்க முடியும். இந்த பிஹெச்டியில் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சு வைவாக்காக நாங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டேட் சைன் பண்ணுறதுக்காக நாங்கள் திருநெல்வேலி போகிற பாதி வழியில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, டேட் வந்து இது கிடையாது, இது கேன்சல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என் மனசில் நான் கேட்குறேன், இசப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. எப்போவுமே எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே என் ஹஸ்பண்டை சண்டை போடுவேன், இல்லைன்னா உட்காந்து அழுவேன், இல்லை ராஜானுக்கு ஃபோன் பண்ணுவேன். இதுதான் என் வாழ்க்கையில் நடந்த ப்ராசஸ். இப்போ ரொம்ப உடம்பு சரியில்லை, ஸ்டொமக் பெயின். காலேஜில் லீவ் 1 வீக் தராங்க, அது கேன்சல் ஆகுது. மறுபடியும் நான் காலேஜ் போகிறேன், என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியல. ஆனால் எல்லா காரியங்களும் நான் கேட்டேன், இப்போ என்னால் எப்படி முடியும் அப்படின்னா, நான் உன்னில் மகிமைப்படுவேன். இப்படி வார்த்தைகள் ஆண்டு என் காதில் போட்டுகிட்டே இருந்தார். சரிப்பா என்னால் முடியாது, என்னுடைய பலவீனத்தில் உங்களுடைய பலன் பூர்ணமாக விளங்கட்டும், எனக்கு இந்த ஞானம் கிடையாது, எனக்கு தெரியும்ப்பா, நான் என்னோட கேப்பபிலிட்டிஸ் என்னன்னு எனக்கு தெரியும், நீங்கள் என்ன நடத்துங்க அப்படின்னு சொல்லி தான் போனோம். எல்லாரும் இங்கேருந்து கிளம்பி போனோம். அதுவும் அந்த டைமில் ஜூனில் பார்த்தீங்கன்னா வெக்கேஷன் டைம். அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும், ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கணும். குறைஞ்சது எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னா 25 பேர் இருக்கணும். அதில் முக்கால்வாசி ஸ்காலர்ஸ் இருக்கணும், பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கவங்க இருக்கணும். எனக்கு பார்த்தீங்கன்னா 70 பேர் 80 பேர் இருந்தாங்க. இதுதான் ஒரு பெரிய ஹடில். ஆனால் அதையும் தாண்டி இங்கே எல்லாரும் வந்திருந்தாங்க எனக்காக. போகிற வழியில் நாங்கள் ஒரு வாரமாகவே ப்ரேயர் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, வர்றவங்க எல்லாரும் சேஃபாக வரணும், வந்து நல்லபடியாக திரும்பி போகணும் அப்படின்னு தான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு முதல்ல எதுவுமே தெரியாது. வைவா நல்லபடியாக முடிஞ்சுது. வந்த எக்ஸாமினர் அவ்வளோ நல்ல கேரக்டர், அவ்வளோ அழகாக அந்த வைவா போச்சு. எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆண்டோடைய அதை நினச்சுன்னா மனுஷ கண்ணில் தயவு கிடைக்கணும்னு நிறைய நாள் நான் ப்ரேயர் பண்ணுவேன், என் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரேயர் பண்ணுவேன். அது அன்னைக்கு நான் ப்ரேயர் பண்ணேன், அவங்களுடைய கண்ணில் தயவு கிடைச்சிது. அடுத்த நாள் தான் சொன்னாங்க, எக்ஸாமினர் வந்த கார் வந்து ஆக்சிடென்ட். அதாவது அவர் இருந்த இடத்துல பைக்காரை வந்து கரெக்டாக மோதி இருக்கிறான்.
அப்போ பிசாசோட பார்த்தீங்களா, நான் உன்னில் மகிமைப்படுவேன் ஆண்டு சொல்லியிருக்காரு. அவர் நாம மகிமைப்படக்கூடாதுன்றதுக்காக பிசாசு நிறைய போராட்டங்கள். ராஜா அண்ணன் கிளம்பி வந்த காரில் பின்னாடி பைக்கில் அடிச்சிருக்காங்க. ஆனால் அண்ணன் கிளம்பி வந்தது லேட்டாக தான் வந்தாங்க. ஸோ எனக்காக ராஜா அண்ணன் ப்ரே பண்ணுறாங்க. எக்ஸாமினர் இருந்தால் தான் எனக்கு வைவா நடக்கும். அதுக்கப்புறமா இன்னொரு பிரச்சனை சொன்னாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் ஆண்டவர் நல்லபடியாக இந்த படிப்பை எனக்கு வந்து முடிக்க கிருபை செய்தார். ஏன் இதை நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே நிறைய பிள்ளைங்க இருக்கீங்க. நம்ம ஆண்டரை விசுவாசிக்கும் போது இது உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம், ஆனால் இது என்னோட ஊழியம். இவங்க ராஜானனும் ஹஸ்பண்டும் அடிக்கடி சொல்லுவாங்க, நீ காலேஜ் போகிறது சம்பளம் தந்து ஆண்டவனை ஊழியம் செய்ய வச்சிருக்காரு, அதை மட்டும் மறந்துடாதுன்னு. இப்போ நான் ஒரு 1 இயராக சந்தோஷமாக காலேஜ் போகிறேன். எதுக்காகன்னா அங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்காக. ஆண்டவர் நம்மளுக்கு கொண்டு எதுக்காக வச்சிருக்காரு அப்படின்னா சாட்சியா. ஒரு நல்ல டேலண்டான ஒரு பர்சனை கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா நடத்தியிருக்கலாம். ஆனால் ஒன்றுமே தெரியாத என்ன கொண்டு ஆண்டவர் நடத்துறாரு அப்படின்னா அது ஒரு பெரிய ஊழியம். நான் சொன்னாதான் என் பிள்ளைங்க கேட்பாங்க. நான் நல்லா படிச்சுட்டு நான் வந்து சொன்னால் என் பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க. இல்லை, அவருடைய நாம மாத்திரம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா மகிமைப்படும். இந்த உலக காரியத்தில் அடுத்தது என் லைஃப்ல என்ன நடக்க போகுதுன்னா ஒரு எம்டி பேப்பர்ல நான் சைன் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்பா உங்க சித்தம் போல என் வாழ்க்கையை என்ன பண்ணுங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாட்சியை இயேசப்பா ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.